Hi, welcome you to learn English. இங்கே கொடுத்துருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் we are being instructed by the principal. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இங்கிலீஷ் டென்சஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப கரெக்டான டென்ஸ் கரெக்டான இடத்துல கரெக்டான சுச்சுவேஷனில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். டென்சஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வீடியோ செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த 4 டென்சஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். உலக உண்மைகள், பொதுவான கருத்துக்கள், வழக்கமான நிகழ்வுகள். இதனுடைய முக்கியமான ரூல், சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும், இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஒரு செயல் அல்லது ஒரு வேலை 5 அல்லது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது அந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. 5 அல்லது 6 மணி நேரத்துக்கு உள்ளே நடந்துச்சு, இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் வந்துடும், ஹேவ் வந்துடும். அந்த ஹேஸ் ஹேவை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருவேன், அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஆப்ஷனில் டென்சஸ் நேம்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப அந்த ரூலை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஸோ எந்த டென்ஸ் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கிறணும். தப்பு வந்துச்சுன்னா பரவாயில்ல, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நவ் இந்த சென்டென்ஸ், இட் இஸ் எ கிரேட் ப்ளஸர் டு மீட் யூ அகெயின் டுடே. இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பொதுவாக ஒரு வேர்ப், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை தான் அந்த டென்ஸ் என்ன டென்ஸ் அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே வந்து இஸ் அப்படின்னு ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, அதாவது பி வேர்ப் இருக்குது. ஸோ இஸ் அப்படிங்கிறத வச்சு மெயின் வேர்ப் எதுவுமே இல்லை, இஸ் அப்படிங்கிற வேர்பை வச்சு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐ வாஸ் அ மெம்பர், இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அகைன் ஆக்ஷன் வேர்ப் இல்லாத ஒரு சென்டென்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, பி வேர்ப் மட்டும்தான் இருக்குது. வாஸ் அப்படிங்கிற வேர்ப். இஸ்ஸோட பாஸ்டன்ஸ் வாஸ். ஐ வாஸ் அ மெம்பர், நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். இது சிம்பிள் பாஸ்டன்ஸ். த பீப்புள் ஹாவ் நாட் சோசன் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ். இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் ஏதாவது க்ளூ வேர்ட்ஸ், அதாவது வேர்ப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த வேர்பை வச்சு நீங்கள் என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேஸ், ஹாவ், இந்த 2 வார்த்தைகளும் வந்தாலே பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 வார்த்தையும் ஒரு வேர்ப் ஃபாலோ பண்ணணும். அந்த வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இங்கே சோசன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். நாட் அப்படிங்கிற வேர்டுக்கு அடுத்து சூஸ், சோஸ், சோசன். இந்த இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட் டிக்ஷனரியில் நீங்கள் பார்க்கலாம், இன்டர்நெட்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வேர்ப் கொடுத்த உடனே அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டுமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எ டெஸ்ட் நவ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எ டெஸ்ட் நவ். மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர். அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். வேர் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ். எழுதி கொண்டு இருந்தனர் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேர் ரைட்டிங் அப்படின்னு வரும். டிடன்ட் யூ டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. உன்னுடைய வேலையை சரியாக செய்யலையா? இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிடன்ட் யூ டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, நீ உன் வேலையை ஒழுங்காக செய்திருக்கவில்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டிட் வந்துருச்சு. டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். ஸோ டிடன்ட் யூ அப்படிங்கிறத பார்த்த உடனே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரின்சிபால், இது எந்த டென்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் முதல்வரால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அறிவுறுத்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. வி ஆர் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் பை தி பிரின்சிபால்.
இதுவே ஆக்டிவ் வாய்ஸில் சொல்கிறப்ப பிரின்ஸ்பால் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் அஸ் அப்படின்னு வரும். பிரின்ஸ்பால் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் அஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஹேஸ் கம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேஸ் ஃபாலோடு பை வேர்ப். ஸோ ஹேஸ் ஹேவ் அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்தாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த கம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கம், கேம், கம். ஒய் ஆர் யூ யூஸிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்? ஏன் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த கேள்வியில் ஆக்ஷன் வேர்டு எது? யூஸ். அதோட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு, யூஸிங். ஒய் ஆர் யூ யூஸிங்? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒய் ஆர் யூ யூஸிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். கைண்ட்லி லீவ் ஃப்ரம் ஹியர். இட் ஈஸ் டைம். இந்த வாக்கியங்கள் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கைண்ட்லி லீவ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து போங்க. இட் இஸ் டைம். நேரம் ஆயிடுச்சு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். லீவ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லீவோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? லெஃப்ட். ஓகே. அதே மாதிரி இட் இஸ் டைம் அந்த வாக்கியத்தில் இஸ் வந்திருக்கு. அதுவே இட் வாஸ் டைம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். ஃபார்ச்சுனேட்லி ஐ லேர்ன்ட் போத். இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லேர்ன், லேர்ன்டு. LEARNED. இன்னொரு டைப்லையும் எழுதலாம், LEARNT. அதுவும் பாஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ லேர்ன்ட் போத். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர் டிட் யூ கீப் யுவர் பேக்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் டிட் யூ கீப் யுவர் பேக்? டிட் வந்திருக்கு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கீப் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்குது இந்த கொஸ்டினில். அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டூ, டஸ், டிட் இந்த 3 வார்த்தைகளையும் ஃபாலோ பண்ணுற ஒரு வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சஸ். இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் எக்ஸசைஸ் இஸ். இந்த இஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் எந்த டென்ஸ் அப்படிங்கிறது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சஸ். ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தீஸ் 4 டென்சஸ். நான் இந்த 4 டென்சஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க. இது மூலமாக இந்த டென்சஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது? ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட். எப்போவோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டுட். முக்கியமாக யூஸ் ஆகிற 4 டென்சஸ் பற்றி பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸும் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.